தேவஜனமே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். காலை வாழ்த்துக்களை உங்களோடு கூட தெரிவிக்கிறேன். நம்முடைய லெந்து காலத்தின் தியானத்தில் இன்றைக்கு 11வது நாளுக்கு நம்ம வந்துட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பாடம் அப்போஸ்தலர் நடபடிக்கை 6வது அதிகாரம் முதல் 15 வசனங்கள். இந்த பாகத்துல அருமையான ஒரு காரியம், புது சமுதாயம் கூடியிருக்கு. இந்த புது சமுதாயம் கிரியை செய்கின்றதுக்கு, இயங்குகிறதுக்கு சில வழிமுறைகள் இந்த பாடத்துல வருது. நம்ம அதை பார்ப்போம், ஜெபிப்போம். என் ஆண்டவராகிய கர்த்தாவே, நீர் ஒழுங்கின் தெய்வன். இந்த நாளின் தியானத்தை நாங்கள் செய்யும் பொழுது கூட அந்த ஒழுங்கு கொடுக்கும் ஆண்டவர் எங்களுடைய சிந்தையில் இடைப்பட்டு கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை கற்றுக்கொள்ளவும், நாங்கள் அதில் வளர கிருபை தர ஜெபிக்கிறோம். இன்றைய தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே, ஆமென். தேவஜனமே, இந்த சூழ்நிலை இப்பதான் திருச்சபை வளர்ந்து வருது. வேதத்தை வாசிங்கன்னா மக்கள், விசுவாசிகள், புதிய விசுவாசிகள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு சபைக்குள் வருகிறார்கள். இந்த நேரத்துல, இந்த பக்குவத்துல முழுமையாக யூதர்கள் மட்டுமே புதிய சபையில் இருந்தார்கள், இந்த ஆதி சபையில் இருந்தார்கள். இதுல என்ன பிரச்சனைனா, 2 விதமான யூதர்கள் இருந்தார்கள். கிரேசிய யூதர்கள், எபிரேய யூதர்கள். கிரேக்க யூதர்கள் யாருன்னா, இஸ்ரவேல்ல பிறக்கல, அவர்கள் வெளிநாட்டுல பிறந்து அந்த வெளிநாட்டு பக்குவங்கள், வெளிநாட்டு கலாச்சாரத்தை கொஞ்சம் எடுத்தவங்க. அவங்க கிரேக்க மொழி பேசுவாங்க. கிரேக்க கலாச்சாரமும் கிரேக்க நோக்கமும் அவர்களோடு கூட இருந்தது. அவங்களுடைய உடை பாவனை கூட கொஞ்சம் வித்தியாசமா, உலக ரீதியில உள்ள கொஞ்சம் மாடர்ன் ஃபேஷனா இருக்கும். இன்னொரு கூட்டம் யாருன்னா எபிரேய யூதர்கள். இவர்கள் இஸ்ரவேல்ல பிறந்தவர்கள், சரிங்களா? அவர்கள் அது மட்டும் இல்ல, பாலஸ்தீனிய அரமேயிக் பேசினவர்கள். அந்த கிரேக்க மக்கள் கிரேக்க மொழி பேசுகிறவர்கள். இவர்கள் பாலஸ்தீனிய அரமேயிக் இல்ல ஹீப்ரு கூட, எபிரேய பாஷை கூட பேசுகிறவர்கள். இவர்கள் என்னன்னா, எங்களுடைய கலாச்சாரம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் உள்ளதா இருக்கிறதுனால இதை விட முடியாது அப்படின்ட்டு கலாச்சாரத்தையும் அவருடைய யூத சம்பிரதாயத்தையும் ரொம்ப கட்டி பிடித்து வருகிறவர்கள், இதை விடக்கூடாதுன்னு இருக்கிறவர்கள். இப்ப திருச்சபைக்கு வந்துட்டாங்க. இந்த திருச்சபைக்கு வந்ததுல இது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. இருவரும் ஒரே ஜாதி, ஆனால் நான் உன்னை விட பெரிய ஜாதி. ஏன்னா நாம் யாவரும் யூதர்களா இருந்தாலும் நீங்கெல்லாம் காட்டி கொடுத்துட்டு கெட்டு போயிட்டீங்க. நம்முடைய எல்லா விதமான ரெலவன்ஸ், யூதன் என்ற காரியத்தில் எல்லாம் விட்டு போயிட்டீங்க. ஆனா நாங்க உண்மையாகவே யூதர்களா இருக்கிறோம். It was a racial problem within one race, a superior race and an inferior race. நாங்கள் உயர்ந்தவர்கள், நீங்க கீழ்த்தரம். ஏன்னா யூத சம்பிரதாயத்தை விட்டு விட்டீங்க. ஐயா, இப்படிப்பட்ட ரேஸ், ஜாதி பிரச்சனை எப்பொழுதும் எந்த சமுதாயத்தின் உடைத்திடும். நம்முடைய தேசத்தில் உள்ள காரியங்களை பார்த்தோம் என்றால் அதற்காக ரொம்ப ஜெபிக்கணும். ஏன் தெரியுமா? ஜாதி பிரச்சனை சீக்கிரம் தீராது. என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த பிரச்சனையில நம்ம விதவைகள் மாட்டிக்கிட்டாங்க. எப்படி மாட்டிக்கிட்டாங்க? உனக்கு சாப்பாடு, எனக்கு சாப்பாடு. ஆனா நீ குறைஞ்சவனா இருக்கனால உனக்கு கொஞ்சம் சாப்பாடு. வயிறு ஒண்ணுதானங்க பிரச்சனை. இது யாருக்கு போயிடுச்சு? அப்போஸ்தலருடைய காதுல போயிடுச்சு. ஓ, இது பெரிய பிரச்சனையாச்சே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி இந்த தலைவர்கள் இந்த பிரச்சனையை சந்தித்தார்கள்? ஒரு கூட்டத்தை கூட்டினாங்க. எல்லாரும் டிஸ்கஷன் குரூப் கூப்பிட்டுட்டு முதல் முறையாக தங்களுடைய பொறுப்புகள் என்ன, மற்ற பொறுப்புகள் என்ன என்று ரொம்ப தெளிவாய் இந்த ஆதி திருச்சபையில அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விஸ்டம் கம்ஸ். ஒழுங்காய் நடத்த, ஒரு இயக்கத்தை ஒழுங்காய் நடத்த வேண்டிய அந்த காரியத்தை கொண்டு வருகிறார். என்ன சொல்றார்கள் அப்போஸ்தலர்கள்? நாங்கள் வேதம் வாசித்து, வேதத்தை பிரசங்கித்து ஜெபிக்கிறது எங்களுடைய அஸ்திபாரமான பொறுப்பு. இப்படி சாப்பாடு எத்தனை பேருக்கு வருது, எத்தனை பேருக்கு போகல அப்படின்ற காரியத்தை பார்த்தோம் என்றால் எங்களுக்கு கொடுத்த அஸ்திபாரமான ஆழமான கூர்மையான ஊழியங்கள் தடைப்படும். என்ன செய்யுங்க? நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து இருப்போம்.
இந்த காரியத்தை பார்க்கறது, இந்த ஆபரேஷனல் aspect ஆஃப் த அட்மினிஸ்ட்ரேட்டர் பார்க்கணும்னா 7 நபர்களை எடுங்க, அவர்கள் இந்த காரியங்களை பார்ப்பார்கள். So there was an executive separation. We will be the executive of this organization. நாங்கள் தீர்மானம் செய்கின்ற தலைவர்களாய் இருப்போம். அந்த தீர்மானத்தை நடைமுறைக்கு கொண்டு வருகிறதை இந்த 7 நபர்கள் பார்த்துக்குவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு நடுவுல மேனேஜ்மெண்ட் இருக்கும். மேனேஜ்மெண்ட் எப்படி செய்தார்கள், அதுல என்ன குறை வந்தது அப்படின்ட்டு எக்ஸிகியூட்டிவ் கிட்ட போய் சொல்லுவாங்க. இந்த குறை சரி இப்படியா தீர்மானிப்போம் அப்படி அதான். ஸோ எக்ஸிகியூட்டிவ், மேனேஜ்மெண்ட், ஆபரேஷனல் லெவல் மேனேஜர்ஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆதி திருச்சபையில இந்த காரியம் நடக்கின்றது உண்மையாகவே பரிசுத்த ஆவியானவருடைய ஞானம் மட்டுமே. எபேசு புஸ்தகத்துல 3வது அதிகாரத்துல பவுல் அப்போஸ்தலன் மிகவும் அருமையாக எழுதுகிறார். என்ன எழுதுறாரு தெரியுங்களா? திருச்சபையின் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு அதிகாரம் என்ன தெரியுங்களா? தேவனுடைய அருமையான ஆச்சரியமான ஞானத்தை இப்பிரபஞ்சத்தில் லோகாதிபதிகளுக்கும் அதிகாரிகளும் சொல்லிக் கொடுக்கணும். சபைக்கு அதிகாரம், இந்த விஸ்டம், இந்த காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் தான் தெளிவாக தலைவர்களுக்கு கொடுக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டிய பொறுப்பு இது, இந்த பொறுப்பு இன்னொருத்தர்கள் செய்யட்டும். சரி, என்ன எப்படிப்பட்ட தகுதி இந்த மக்களுக்கு இருக்கணும்? 7 நபர் சொல்லிட்டாங்க. ஏன் 7 நபர் தெரியாது, இருக்கட்டும். அந்த 7 கிறிஸ்தவர்களுக்கு ஒரு நல்ல நபரா இருக்கலாம், இருக்கட்டும். 7 பேர் என்ன காரியம் செய்யணுமா? ஆவியில் நிறைந்திருக்கணும். 2வது ஞானம் இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 2ம் சாப்பாடு கொடுக்கிறவங்களுக்கு நம்ம கவனிச்சோம்னா ஓவர் குவாலிஃபைடு. This are requirement, over qualification. சாதாரணமான சாப்பாடு கொடுக்கிற காரியத்துல ஆவி நிறைந்தவனும் ஞானம் நிறைந்தவனும் தேவையில்லை. ஆயினும் இதுதான் தேவ ஞானம். ஊழியம் செய்கின்ற தேவனுடைய ராஜ்யத்துல ஞானமும் ஆவியும் இல்லாத இருக்கும் பொழுது எவனும் எதையும் செய்ய முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப இவர்கள் 2 பேரும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் வந்துட்டாங்க, ஊழியம் செய்யறாங்க. என்ன நடக்குது தெரியுங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பிரச்சனை திரும்ப வரல தெரியுங்களா? சரி, இந்த 7 நபர் யாருன்னு பார்த்தோம்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எல்லாருடைய பெயரும் எபிரேய பெயர் அல்ல, கிரேக்க பெயர். பிரச்சனை எங்க வந்து? கிரேக்க மொழி பேசுகிறவர்கள் தான் இந்த பிரச்சனையை உண்டு பண்ணாங்க. என்னன்னா, எபிரேய மக்கள் நாங்க கீழ்த்தரமான யூதர்கள், அவங்க மேல்தரமான யூதர்கள் என்று இந்த ஆதி சபையில பெரிய ஒரு ஜாதி பிரச்சனை வந்து திட்டவட்டமான ஒரு பயங்கரமான பிரிவை உண்டு பண்ணுகிற ஒரு சூழ்நிலையில அப்போஸ்தலர்கள் சொல்றாங்க, 7 நபர்களை தேடுங்க, ஆவி நிறைஞ்சவர்கள், ஞானம் உள்ளவர்கள். அந்த 7 பேரை தேடுற நேரத்துல பார்த்தா இவங்க எல்லாரும் கிரேக்க பெயரை வைத்திருக்கிறவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் இன்ட்ரெஸ்டிங்கா பரிசுத்த ஆவியானவர் இப்பதான் நடத்துறாரு. எங்க பிரச்சனை வந்ததோ, எங்க பிரச்சனை நிமித்தம் பாதிப்பு வந்ததோ அவர்களே பாதிப்பு பட்டவர்களுக்கு சரியான தீர்வு உண்டு பண்ணட்டும், அவர்களை தலைவர்களாக்கி சரிப்படுத்துவோம். அப்ப பட்சபாதம் இல்லாதபடி இருக்கிற ஒரு மேனேஜ்மெண்ட் நம்ம பார்க்கிறோம். இவர்களுக்கு சார்ந்து இருக்கிறோம், இவர்களுக்கு சார்ந்து இல்லாதபடி இருக்கிறோம். இல்ல, ஞானம். பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு ஞானம் கொடுக்கிறவராய் இருக்கிறார். இப்ப இன்னொரு காரியம் என்ன தெரியுங்களா? அந்த 7 நபர்ல ஒருத்தர் நிக்கலஸ் என்பவர். வேதம் சொல்லுகின்றது அவன் யூதன் அல்ல, அவன் யூதனாக proselyte, அதாவது யூதன் ஆகத்தக்க உள்ள காரியத்தை செய்து இப்பொழுது யூதன், பிறப்பு யூதன் அல்ல, அவன் யூதனாய் அந்த சூழ்நிலைக்கு வந்தவன், ஞானஸ்நானம் பெற்று வந்தவன் யூதனாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவன் எங்க இருந்து வந்தான் தெரியுங்களா? அந்தியோக்குல இருந்து வந்தவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப ஞானம் உள்ளவர். இன்னும் கொஞ்ச நாளில் அந்தியோக்கியா இடம் உலக மிஷன் ஒர்க் செய்கின்றதுக்கும் யூதன் அல்லாத மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்றதுக்கும் இந்த அந்தியோக்கிய சிட்டி பேர், இந்த நாடு தான், இந்த டவுன் தான் முக்கிய ஒரு பங்கை எடுத்துக்கொள்ளும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு என்ன பார்த்தோம்?
குழு ஒழுங்கா இருக்கணும்னா சில அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ஷன்ஸ் must be there. தலைவர்கள் இருக்கணும். அதே நேரத்தில் தீர்மானங்களை நடைமுறைக்கு கொண்டு வரத்தக்க உள்ள மக்களும் இருக்கணும். நம்முடைய சர்ச்சை நம்ம பார்த்தோம்னா நம்முடைய பிரசிடென்ட் இருக்காரு. அது நம்ம சபை ஒழுங்குல தலைவர் ஒருத்தர் இருப்பார், பிஷப் இருப்பார், அவருக்கு கீழே பிரசிடென்ட், அவருக்கு கீழே எக்ஸ்கோ, அவருக்கு கீழே பலவிதமான போர்ட்ஸ் இருக்கு. அப்புறம் ஸ்தல சபைக்கு வந்தோம்னா பாஸ்டர் இருக்காரு, பாஸ்டரோடு கூட உக்கரான குழு இருக்காங்க. உக்கரானத்துவர்னு சொல்ற நேரத்திலேயே இவர்கள் தீர்மானத்தை நடைமுறைக்கு கொண்டு வருகிறவர்கள். The very fact that we are the local church executive committee, we execute the policies that has been made. தீர்மானம் செய்த காரியத்தை நடைமுறைக்கு கொண்டு வருகிறவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஏன்னா தேவனுடைய ஞானம் இவர்கள் மேல இருக்கணும். அது மட்டுமல்ல, குழுவாக, ஒரு சபையாக, ஒரு இயக்கமாக, கிறிஸ்தவ இயக்கமாக நம்முடைய சாட்சி ஒழுங்காய் செய்ய வேண்டியது, பாதிப்பு தெளிவாய் வரத்தக்க செய்ய வேண்டிய காரியம் தலைவர்கள் இருக்கணும். அந்த தெளிவான தலைமைத்துவம், தெளிவான தீர்மானம் எடுக்க முடியாதபடி இருந்தோம் என்றால் குழப்பத்தில் வந்து விடுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய தலைவர்களுக்கு, நம்முடைய போதகர்களுக்கு ஜெபிக்கணும், நம்முடைய உக்கரான குழுவினருக்கு ஜெபிக்கணும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபிக்க வேண்டிய காரியம் நாம் ஜெபிப்போம். என் ஆண்டவராகிய கர்த்தாவே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு வந்த இந்த தியானத்துல எங்களுடைய சபையில ஒரு ஒழுங்கு இருக்கு. சில நேரத்தில் அந்த ஒழுங்கு இல்லாம கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம், ரொம்ப ஒழுங்கு இல்லாம வரலாம். ஆயினும் நாங்கள் மனிதனா இருக்கிறதுனால இன்றைக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய போதகரை ஆசீர்வதியும், எங்களுடைய சபை உக்கரான குழுவினர்களை ஆசீர்வதியும், எங்களுடைய சபையில ஊழியத்தின் பொறுப்பெடுத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து தேவனுடைய ஞானம் நிறைந்தவர்களாய் கொடுத்த ஊழியத்தை தெளிவாய் செய்யத்தக்க தீர்மானங்களை சரியாய் நடைமுறைக்கு கொண்டு வர எங்களுடைய சபையில இருக்கும் தலைவர்களுக்கு ஞானத்தை கொடும். எங்களுடைய சபை தலைவர்களா இருக்கும் பிஷப்காக ஜெபிக்கிறோம், எங்களுடைய பிரசிடென்ட்டுக்காக ஜெபிக்கிறோம், எங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் சூப்பரிண்டெண்டன்ட்டுக்காக ஜெபிக்கிறோம். இவர்களை ஆண்டவர் ஆசீர்வதி. தெளிவான பொறுப்பு, ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அவர்களுக்கு இருக்கிறதுனால அதை தெளிவாய் நடைமுறைக்கு கொண்டு வர, சபையை தெளிவாய் வழிநடத்த உம்முடைய தலைமைத்துவத்தையும் உம்முடைய ஞானத்தையும் இவர்களுக்கு கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமென்.